நீண்ட நீண்ட காலத்திற்கு முன், நாம் அறிந்த உலகத்திற்கு முன், உலகம் அழிவின் விளிம்பில் இருந்தது. மிகப்பெரிய பேரழிவு புவியை முழுவதுமாக மூழ்கடிக்கப் போகிறது. ஆனால் இந்த அழிவை தடுத்து உலகத்திற்கு புதுவாழ்வு தர திருமால் தனது முதல் அவதாரம் எடுத்தார். ஒரு மீனாக. இது மட்சிய அவதாரத்தின் அதிசயக் கதை. பழம்பெரும் சத்திய யுகத்தில் சத்தியவரதன் எனும் நியாயமான மன்னன் இருந்தார். அவர் உண்மையின் தேடலில் தன் நாட்களை தவம் செய்து செலவழித்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அப்போது சிறிய மீன் ஒன்று நீரில் துடித்துக் கொண்டிருந்தது. மகாமன்னா, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் மிகவும் சிறியவன். பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடலாம் என்று மன்னரிடம் கேட்டது. அதற்கு அந்த மன்னர் மிகுந்த இரக்கத்துடன் மெதுவாக மீனை எடுத்து ஒரு நீர்வாளியில் விடுகிறார். மன்னன் அந்த மீனை பாதுகாக்க உடன்பட்டார். ஆனால் அசாதாரணமான ஒன்று நடந்தது. அந்த சிறிய மீன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. வாளி அதற்கு சிறியதாகிவிட்டது. அந்த மீன் இடப்பட்டிருந்த வாளி மிகவும் சிறியதாகியது. மன்னன் மீனை ஒரு பெரிய குளத்திற்கு மாற்றினார். பின்னர் ஒரு ஏரிக்கும் இறுதியாக கடலுக்கும் மாற்றிக்கொண்டே இருந்தார். மீண்டும் வளர்ந்தது. இது சாதாரண மீன் அல்ல, இது ஒரு தெய்வீக செயலாக இருக்க வேண்டும் என்று மன்னர் எண்ணினார். மீன் திடீரென பிரகாசிக்கிறது. அதன் அருகே நீலம் மற்றும் பொன்னாக ஒளிரும் ஒளிக்கீற்றுகள் தோன்றுகின்றன. பிரகாசம் அதிகரிக்க மீன் மெதுவாக விஷ்ணு பகவானாக மாறியது. விசாலமான கடல், மின்னல் தாக்கும் வானம், விசித்திரமான ஒரு அமைதி நிலவியது. மன்னனின் இரு கண்களும் பக்தியில் ஆழ்ந்தன. மகா மன்னரே, நான் இப்போது வந்ததற்கு காரணம் உண்டு. உலகம் மிகுந்த அழிவின் விளிம்பில் இருக்கிறது. ஒரு பேரழிவு வரப்போகிறது. அதனால் அனைத்து உயிரினங்களும் அழிவை சந்திக்கப் போகின்றன. எனவே பெரிய படகு ஒன்றை உருவாக்கி முனிவர்களையும் மற்றும் அனைத்து உயிரினங்களையும், தாவரங்கள், விதைகள் அனைத்தையும் சேர்த்து தயாராக இருங்கள். நேரம் வரும்போது நான் திரும்பி வந்து உங்களை வழிநடத்துவேன் என்று விஷ்ணு பகவான் கூறினார். மன்னன் திருமாலின் ஆணையை பின்பற்றி ஒரு மாபெரும் படகை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களையும் முனிவர்களையும் சேர்த்தார். பின்னர் ஒரு மாபெரும் பேரழிவு நிகழ்ந்தது. பேரலைகள் ஒவ்வொரு நகரத்தையும், காடுகளையும், மலைகளையும் மூழ்கடித்தன. உலகம் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்க திருமால் மீண்டும் அங்கு தோன்றினார். அனந்த நாகன் என்ற பாம்பின் உதவியுடன் படகை தனது கொம்பில் கட்டி பாதுகாப்பாக வழிநடத்தினார். திருமாலின் செயலால் வெள்ளம் நின்றது. அந்த படகு ஒரு அழகிய மலை மீது தரையிறங்கியது. புதிய உலகம் பிறந்தது. மன்னன், வேதங்கள், முனிவர்கள், மற்ற உயிரினங்கள் அனைத்தும் எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் பாதுகாப்பாக தரையிறங்கினர். அனைத்து உயிரினங்களும் திருமாலிடம் மண்டியிட்டு மனதார வணங்கினர். விஷ்ணு பகவான் மக்கள் அனைவருக்கும் அருள் பாவித்து பின் கடலில் சென்று மறைந்தார். மட்சிய அவதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியமான பாடம் ஞானத்தையும் தர்மத்தையும் எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு யுகத்திலும் தீமை உலகில் மேலோங்கும் போது விஷ்ணு பூமியில் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநிறுத்துவார். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. மேலும் திருமாலின் 2வது அவதாரம் பற்றிய தகவல் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.